அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக விற்கப்படுற புத்தகங்கள் தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே வாங்கிக் கொள்ளலாம். இனி எங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடன் மூலமாக விற்கப்படும் புத்தகங்களுடைய விலை விவரம் மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எந்தெந்த இடங்களில் விற்கப்படுறதுங்கிற நியூஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நிறைய மாணவர்களுக்கு தெரியப்படுத்தும் விதத்தில் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏனெனில் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த நியூஸ் செய்தி வெளியீட்டு எண் 1999, அதாவது நாள் எப்போ வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 நவம்பர் மாதம் வெளியிட்டிருக்காங்க. இது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அது பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவராக இருக்குது யாருன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான். அவங்க தலைவராக கொண்டு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி கல்வி இயக்க வளாகத்தில் இயங்கி வர தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பெரிதும் பயன்படும் வகையில் சிறந்த பாடநூல் வல்லுநர்களை கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 10ஆம் வகுப்புக்கு 3 புத்தகமும் 12ஆம் வகுப்புக்கு 8 புத்தகமும் ஆக 11 புத்தகங்களை அச்சிட்டு தமிழகம் முழுவதும் மாவட்ட விற்பனை மையங்களை விற்பனை மேற்கொண்டு வருவாங்க. வாங்கி பயன்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்புக்கு எத்தனை புக்கு பாருங்க, 3 புத்தகம், 12ஆம் வகுப்புக்கு 8 புத்தகம். அது என்னென்ன புத்தகங்கிறது இப்போ பார்த்துடலாம். அது விலை விவரத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ 10ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் தொகுப்பு தமிழுக்கும் ஆங்கில வழிக்கும் சேர்த்து 120 ரூபா சொல்லியிருக்காங்க. தமிழ் வழிக்கு 120 மற்றும் ஆங்கில வழிக்கு 120 ரூபா. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு கணித தேர்வு புத்தகம் ஆங்கில வழிக்கு 175, தமிழ் வழிக்கு 175. 12ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் தொகுப்பு அறிவியல் பாடப்பிரிவு மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில வழிக்கு 140 ரூபா. 12ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் தொகுப்பு கலை பாடப்பிரிவு தமிழ் மற்றும் ஆங்கில வழிக்கு 140 ரூபா. 12ஆம் வகுப்பு கணித தீர்வு புத்தகம் ஆங்கில வழிக்கு 160 ரூபா. அதே போல் தமிழ் வழிக்கு 160 ரூபா. 12ஆம் வகுப்பு கணித கோம் புத்தகம் ஆங்கில வழிக்கு 160 ரூபா, தமிழ் வழிக்கு 160 ரூபா. 12ஆம் வகுப்புக்கு இயற்பியல் தீர்வு புத்தகம் ஆங்கில வழிக்கு 70 ரூபா தான், தமிழ் வழிக்கு 70 ரூபா. அது மட்டும் இல்லாமல் அதோடைய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிகளில் இருக்கிறாங்கிறது டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் 6 இடங்கள் சொல்லியிருக்காங்க. பதிப்பக செம்மல் கணபதி அரசு மேல்நிலைப்பள்ளி கோடம்பாக்கம் சென்னை 24. அப்புறம் MCC மேல்நிலைப்பள்ளி சேத்துப்பட்டி சென்னை 31. சென்னை மகளிர் மேல்நிலைப்பள்ளி மேற்கு ஜோன் சாலை சைதாப்பேட்டை சென்னை 15. ஜெயகோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி திருவெற்றியூர் சென்னை 19. ராமசாமி முதலியார் மேல்நிலைப்பள்ளி அம்பத்தூர் சென்னை 53. அரசு மேல்நிலைப்பள்ளி சோழிங்கநல்லூர் சென்னை. அதேபோல் காஞ்சிபுரத்தில் டாக்டர் PS சீனிவாசன் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கோவூர் காஞ்சிபுரம். திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா RM செயின் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருவள்ளூர். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சோழவரம் திருவள்ளூர். கடலூரில் அரசு மேல்நிலைப்பள்ளி மஞ்சக்குப்பம் கடலூர் 10ஆம் வகுப்பு மட்டும். நகராட்சி மேல்நிலைப்பள்ளி கடலூர் 12ஆம் வகுப்பு மட்டும் தான் அங்கே இயங்குது. அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விருதாசலம் கடலூர். அரசு மேல்நிலைப்பள்ளி மஞ்சக்குப்பம் கடலூரில் 10ஆம் புக் மட்டும் கிடைக்குது. நகராட்சி மேல்நிலைப்பள்ளி கடலூரில் 12ஆம் புக் மட்டும் கிடைக்குது. அதுக்கடுத்து விழுப்புரத்தில் VRP மேல்நிலைப்பள்ளி ரங்கநாதன் ரோடு விழுப்புரம். அப்புறம் வால்டர் ஸ்கட்டர் மேல்நிலைப்பள்ளி ஹாஸ்பிட்டல் ரோடு திண்டிவனம் விழுப்புரம். தஞ்சாவூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மேம்பாலம் தஞ்சாவூர். அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி கும்பகோணம் தஞ்சாவூர். நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா CSI மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினம். சிகாசு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சேதுரஸ்டா வேதராணியம் 6,14,810 நாகப்பட்டினம். அப்புறம் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி பனங்குடி நன்னிலம் ஒன்றியம் திருவாரூர். அரசு மேல்நிலைப்பள்ளி மன்னார்குடி திருவாரூர். மதுரையில் பார்த்தீங்கன்னா சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வடக்கு வெளிவீதி மதுரை. அப்புறம் ஆல் அமீன் மேல்நிலைப்பள்ளி கோபுதூர் மதுரை. அடுத்து தேனியில் அரசு மேல்நிலைப்பள்ளி அல்லிநகரம் தேனி. அப்புறம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி உத்தமபாளையம் தேனி. திண்டுக்கல்ல அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பழனி ரோடு திண்டுக்கல். 12 ராமநாதபுரம் TT விநாயகா மேல்நிலைப்பள்ளி வெளிப்பட்டினம் ராமநாதபுரம். அப்புறம் சௌராஷ்டிரா மேல்நிலைப்பள்ளி பரமக்குடி ராமநாதபுரம். விருதுநகரில் தாப்பேனா நகரவை மகளிர் மேல்நிலைப்பள்ளி விருதுநகர். AU நகரவை மேல்நிலைப்பள்ளி சிவகாசி 6,26,200 விருதுநகர். சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மேலூர் ரோடு சிவகங்கை. அப்புறம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி முட்டப்பட்டினம் காரைக்குடி சிவகங்கை. திருநெல்வேலியில் முனிசிபல் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மீனாட்சிபுரம் திருநெல்வேலி டவுன் திருநெல்வேலி. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா புனித லசால் மேல்நிலைப்பள்ளி தூத்துக்குடி. கம்மவர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 26 எட்டயபுரம் ரோடு சாலை
புது கிராமம், கோயில்பட்டி, 6,28,502 தூத்துக்குடி. கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா SLP அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி நாகர்கோவில், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மார்த்தாண்டம் கன்னியாகுமரி. வேலூர் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி கொணவட்டம் வேலூர், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி குடியாத்தம் வேலூர். திருவண்ணாமலையில் சண்முகா தொழிற்சாலை அரசு மேல்நிலைப்பள்ளி திருவண்ணாமலை, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆரணி திருவண்ணாமலை. சேலத்தில் பார்த்தீங்கன்னா பாரதி வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மரவநேரி சேலம், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சங்ககிரி சேலம். நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி அண்ணா சாலை ராசிபுரம் நாமக்கல், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி நாமக்கல். தருமபுரியில் பார்த்தீங்கன்னா அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அரூர் 6,36,903 தருமபுரி. திருச்சி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மண்ணச்சநல்லூர் திருச்சி மாவட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி சோமரசம்பேட்டை திருச்சி மாவட்டம். கரூரில் பார்த்தீங்கன்னா நகராட்சி குமரன் உயர்நிலைப்பள்ளி கரூர், நகராட்சி உயர்நிலைப்பள்ளி கோட்டைமேடு கரூர் மாவட்டம். பெரம்பலூரை பார்த்தீங்கன்னா தந்தை கென்ஸ் ரோவர் மேல்நிலைப்பள்ளி பெரம்பலூர். புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பிரகதம்பாள் மேல்நிலைப்பள்ளி புதுக்கோட்டை, அப்புறம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி ராஜவீதி கோவை, அப்புறம் சமத்தூர் ராஜ ஐயங்கார் நகரவை மேல்நிலைப்பள்ளி மகாலிங்கபுரம் பொள்ளாச்சி கோவை. ஈரோடில் அரசு மாதிரி மற்றும் மேல்நிலைப்பள்ளி பன்னீர்செல்வம் பார்க் அருகில் ஈரோடு, அப்புறம் நகரவை அல்லது மேல்நிலைப்பள்ளி கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம். நீலகிரியில் வந்து அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி குன்னூர் நீலகிரி, அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஓவேலி சாலை கூடலூர் நீலகிரி மாவட்டம். அப்புறம் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பெங்களூர் ரோடு கிருஷ்ணகிரி, அப்புறம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். அப்புறம் அரியலூரில் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி அரியலூர், அப்புறம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஜெயங்கொண்டாம் அரியலூர் மாவட்டம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா KSC அரசு மேல்நிலைப்பள்ளி KSC பள்ளி ரோடு திருப்பூர், நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தாராபுரம் திருப்பூர் மாவட்டம். அப்புறம் 33 கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கள்ளக்குறிச்சி, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கள்ளக்குறிச்சி. தென்காசி ICI ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தென்காசி, கோமதி அம்மாள் அரசு மேல்நிலைப்பள்ளி சங்கரங்கோவில் தென்காசி. ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி வண்டிவேடு வாலாஜா ராணிப்பேட்டை, அரசு மேல்நிலைப்பள்ளி அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம். திருப்பத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூர் செங்கற்பட்டு, அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அழகேசன் நகர் செங்கற்பட்டு. மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மயிலாடுதுறை, அப்புறம் SM கைட்ஸ் உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி சீர்காழி மயிலாடுதுறை. எல்லா மாவட்டத்திலையும் விற்பனை செய்யப்படும் மையங்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் வாங்கி பயன்படுங்க. இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.